என்ன கைஸ் பயந்துட்டீங்களா? சரி வாங்க, வெல்கம் டு த மிஸ்டர் கலர் எஃப்எஃப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ப்ரோ டுங் டுங் சகர் வச்சு ஒரு வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றிடுவோம். இதையும் நான் அப்படியே சீரியஸாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். காந்தி தாத்தா, மோனிகா, டுங் டுங் சகர், இப்போ நம்மகிட்ட 3 சீரீஸ் இருக்குது. இப்போ நம்ம டுங் டுங் சகரை வச்சு லோன் உல்ஃப் மேட்ச் தான் போட போகிறோம். ஏன்னா மோனிகாவை வச்சு பிஆர் சிஎஸ் ரேங்கில் போட்டாச்சு, காந்தி தத்தாவை வச்சு லோன் உல்ஃப் போட்டாச்சு, அடுத்து டுங் டுங் சவுர் தான் இருக்கேன். அதனால் இவனை வச்சு நம்ம கிராஃப்ட் லேண்டு போட்டுருவோம். டேய் இது பாஸ்வேர்டு போட்டு சீட்டிங் பண்ணி ஒன்ட்டா பிடிப்பாங்களா? வேணா வெளியே வந்துரு. ஃபேர் கேம் பிளே தான் எப்போவும் நல்லது. ஓகே கைஸ், வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2v2லாம் வேணாம், 1v1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா 2v2 விளாண்டா வேறவன் நம்மளை மிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் நம்மளை மறைச்சிருவான், நீங்கள் அவனை தான் பார்ப்பீங்க. அதனால மிஸ்டர் கலர் எஃப்எஃப் மறைச்சிருவான். இப்போ டுங் டுங் சகூர் உள்ளே வந்துட்டேன் கைஸ். டுங் டுங் சகூர் உள்ளே வந்துட்டேன். என்னென்ன அட்டுலியெல்லாம் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ஒன்றும் சொல்லாமல் இருந்துட்டேன். மோனிகா சிலம்பாட்டம், காந்தியின் தாண்டவம், ருத்ர தாண்டவம். அதே மாதிரி டுங் டுங் சகூருக்கு என்ன வைக்க இருங்க. டுங் டுங் சகூருக்கு என்ன வைப்போம்? 2 hours later. ஞாபகம் வந்துடுச்சு. மிரட்டும் டுங் டுங் சகூர் அப்படின்னு வச்சு விட்ருவோம். சும்மா நம்ம வைக்கிறதானே, சும்மா தான் வச்சு விட்ருவோம். மிரட்டும் டுங் டுங் சகூர் பார்ட் 1 உங்களை அன்போடு வர வைக்கிறது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். இது கொஞ்ச நேரம் தான் போகும், ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கிட்ட போகும். ஏன்னா இவன் ரொம்ப பாட்டாக இருப்பேன் போலயே. டுங் டுங் சவருக்கு ஃபஸ்ட்டே ஒரு பாட்டு சிக்கியிருக்கான். ஐயோ, டுங் டுங் சவரால் ஒன்ட்டா படிக்க முடியல, ரொம்ப திணறா. ஏன்னா இது ஒரு கேர்ள் கேரக்டரை வச்சு டுங் டுங் சவர் இது போட்டிருக்கேன். சரி ஒழுங்காக பார்த்துக்குவோம், எதை வச்சா என்ன. ஆனால் டுங் டுங் சகூர் ரொம்ப திணறாரு ஒன்ட்டா படிக்க. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்ட்டா ஐயோ, அவனும் அடிக்க மாட்டேங்கிறான், நானும் அடிக்க மாட்டேங்கிறேன். 2 பேரும் பெரிய பாட்டாக இருக்கும். என்ன பண்ணுறது கைஸ்? சரி, கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் என்று அவனால் அடிப்பான்னு பார்த்தேன். அவனும் அடிக்க மாட்டேங்கிறான் கைஸ். கமாண்டா டுங் டுங் சகூர், நீ தான் அடிக்கணும். டுங் டுங் சகூர் எப்படியாவது அடிடாடி. டுங் டுங் சகூர், டுங் டுங் சகூர் அடிச்சிட்டியான். அதுக்கு ஒரு லைக்கை போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க கைஸ். கமான் கைஸ், ஒரு 1 டேப் அடித்ததுக்கு ஒரு லைக்கை போடுங்க இப்போ. ஓகே கைஸ், இப்போ அந்த பாட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரில. இந்த பாட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இவன் அடிக்கிறானா இல்லை நடிப்பை போடுறானா? பாட்டு மணி நடிக்கிறானா இல்லை அடிப்பானா? என்னங்க நின்றுட்டேன்? என்னடாடி ஃபஸ்ட்டு 1 டேப் கைஸ். சரி, நீங்கள் சிரிக்கிறது தெரியுது. போயும் ஒரு ஆஃப்லைனை அடிச்சுட்டு இவ்வளோ சீனாக போகிறேடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஆன்லைனில் வந்துட்டேன் பாருங்க. எப்படி சரி கைஸ், வெற்றிகரமாக டும் டும் சுகர் வச்சுட்டு 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். இப்போ அவன் எனக்கு தெரிஞ்சு பயந்து இந்த பாருங்க, பயத்துலேயே நின்றுறான். நான் நேராக தான் ஓடி வரேன், எப்படி அடிக்க மாட்டேங்கிறேன். ஆக்சுவலாக நானும் அவன் நேராக ஓடி வரும்போது அடிக்க மாட்டேங்கிறேன். உண்மையை ஒத்துக்கிறணும். அந்த உண்மையை ஒத்துக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். இந்த மாதிரி லாண்டு காமிச்சு தான் சாதனை உருவாக்கணும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா 1 டேப், இதுவும் ஒரு சாதனை தானே. இதை புகழ்ந்து ஒரு லைக் மட்டும் போடுங்க கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம சீரியஸாகவே போவோம். இன்னும் மறுபடியும் பயந்துக்கிட்டே நின்ட்டானாவே. டேய், ஒரு மேட்ச்சு ஒழுங்காக விளையாட விட மாட்டேங்கிறியாடா? ஏண்டா எடுத்தோடனே ஒரு டுங் டுங் சவுருக்கு இப்படி ஒன்றாடா? போடு டுங் டுங் சவுர்ரா. டுங் டுங் சவுர் இப்போ உண்மையிலேயே வெறியாயிட்டான். இப்போ அவன் ஒழுங்காக விளாடணும் கைஸ். டுங் டுங் சவுர் கோவம் வந்துருச்சு. tung sahur. Anomali mengerikan yang hanya keluar pada sahur. பார்த்தீங்களா கோவத்தை? கையில் ஒரு கட்டை வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஃப்ரீ ஃபயரில் அவன் கையில் ஒரு கட்டை இல்லை. இருங்க, அடுத்த ரவுண்டில் அடுத்த டுங் டுங் சோர் பார்ட் 2ல் கட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன்.
பார்த்தீங்களா கோவத்தில் அடிச்சிருக்கேன் கைஸ். இதான் நம்ம டுங் டுங் சஹூர். ஓகே, இப்போ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி அவனை 0-8 தோக்கடிச்சு டக்கு சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்ருவோம் கைஸ். டுங் டுங் சஹூர். ஒன்று சொல்லிக்கிறேன். எப்போ நம்ம மோனிகா வெனஸ்டே போட்டோம்னு நினைக்கிறேன். வெனஸ்டே, ஆமாம், மோனிகா பார்ட் 2 வெனஸ்டே வந்துச்சு. அடுத்து காந்தி தேர்ஸ்டே. அடுத்து டுங் டுங் சஹூர் ஃப்ரைடே. அதே மாதிரி தான் வாரம் வரும். அடுத்து மோனிகா பார்ட் 3 வந்து வெனஸ்டே வரும், நெக்ஸ்ட்டு வெனஸ்டே. அடுத்து காந்தி தாத்தா பார்ட் 2 அதே மாதிரி தேர்ஸ்டே. அடுத்து டுங் டுங் சஹூர் பார்ட் 2 அதே அந்த ஃப்ரைடே. இது வந்து பார்ட் 1 ஓடிக்கிறதுக்கு இந்த ஃப்ரைடே. அடுத்த ஃப்ரைடே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே பூயா, இதை நம்ம கவனிக்கவே இல்லையே. சரி, இதே சொல்லிக்கிறேன். அடுத்த ஃப்ரைடே வந்து இதோட பார்ட் 2 வரும். ஸோ இதுக்கு ஒரு 65 வியூஸ் போக வைங்க. டுங் 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 சஹூர். ஓகே கைஸ், வெற்றிகரமாக டுங் டுங் சஹூரில் வின் ஆகிட்டோம். நான் சொன்ன மாதிரி தான் மோனிகா வெனஸ்டே, காந்தி தேர்ஸ்டே, டுங் டுங் சஹூர் ஃப்ரைடே வரிசையாக வீடியோ வந்து இருக்கும். இந்த 3 வீடியோ மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. லைவ் வரும், ஷார்ட்ஸ் அப்பப்போ போட ட்ரை பண்ணுறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு 4 வீடியோ போடுவோம், ஒரு 4 லைவ் போடுவோம். ஓகே கைஸ், டாட்டா பை பை. டுங் டுங் சஹூர் வின் ஆகிட்டேன். அதனால் டுங் டுங் சஹூருக்கு இப்போ ஒரு டான்ஸ் ஆடன் போல் இருக்கான். அவனை ஆள் விட்டுருவோமா? கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் ஆடினேன். சரி, அதை விடுங்க. டுங் டுங் சஹூர் பார்ட் 2 வரதுக்கு இது 65 வியூஸ் போகணும். டாட்டா பை பை கைஸ், தேங்க்யூ.